Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th Standard English first prose தான் பார்க்க போறோம். So இதோட டைட்டில் பாத்தீங்கன்னா Two Gentlemen of Verona. So it was written by A.J. Cronin. Okay, so இது பாத்தீங்கன்னா ஒரு two gentlemen அப்படின்ற அதாவது ஒரு ரெண்டு லிட்டில் பாய்ஸ் ஓகே அவங்கள தான் வந்து இந்த இடத்துல ஜென்டில்மேன்னு சொல்கிறாங்க. அவங்கள ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் சிட்டி வெரோனா அப்படின்ற இடத்துலேருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions give a new hope for humanity. அதாவது இந்த ஸ்டோரி எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டூ லிட்டில் பாய்ஸ் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் தேர் சிஸ்டர், அவங்களோட சிஸ்டரோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான லைஃப் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி, ஹவு மெச்சூர்ட் தே ஆர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்குது. அவங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா she was suffered of tuberculosis of the spine. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த டிசீஸ்னால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க எப்படி வந்து சர்வைவ் ஆகுறாங்க இவங்களுடைய ஒரு ஹெல்ப்பால், அதாவது இந்த டூ லிட்டில் பாய்ஸோடைய ஹெல்ப்பாலன்றது தான் ஃபுல் ஸ்டோரியே. அதுக்கு என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ் இவங்க பண்ணுறாங்க இந்த டூ லிட்டில் பாய்ஸ் அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இந்த ஸ்டோரி மூலமா படிக்க போகிறோம். ஓகே, as we drove through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. ஸோ இந்த சிட்டி பேர் பார்த்தீங்கன்னா வெரோனா. அந்த சிட்டியோடைய அவுட்ஸ்கர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டூ லிட்டில் பாய்ஸ். இந்த இடத்துல as we droveன்னு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜே க்ரோனன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மீட் பண்ண இந்த டூ லிட்டில் பாய்ஸ் பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனாவில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் அந்த ஏஜே க்ரோனின் ப்ளஸ் ஹிஸ் டிரைவர் ரெண்டு பேருமே அங்கே போயிட்டுருக்கும்போது இந்த டூ பாய்ஸ், அதாவது இந்த டூ லிட்டில் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they were selling wild strawberries. வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ்னால் வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் காட்டில் விளையக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. டோன்ட் பை, வாண்ட் லியூகி ஆர் காஷியஸ் டிரைவர். இந்த லியூகின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டிரைவர், இந்த ஏஜே க்ரோனினோட டிரைவர். அவர் வந்து அதை வாங்காதீங்க, டோன்ட் பை இட் அப்படின்னு சொல்கிறாரு. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட்ஸ் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டாட் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி இதை விட பெட்டரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெரோனா சிட்டியில் கிடைக்கும், விடுங்க, இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னா அவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு. யார் அந்த டிரைவர். ஓகே, he shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே க்ரோனின் அதை பற்றி ஷ்ரக்டுன்னு மீன்ஸ் அந்த ஷோல்டரை வந்து லைட்டாக ஒரு ரேஸ் பண்ணி ஒரு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. அவர் எது வந்து கன்வே பண்ணுறாருன்னா அவங்களோட ஷேபி அப்பியரன்ஸ் பற்றி அவர் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணுறாரு. ஸோ ஒன் பாய் ஹேட் ஆன் அ வர்ன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், அதாவது ஹாஃப் வரும் இல்லையா, அதாவது நீ லென்த் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காக்கி பேண்ட்ஸும் ஜெர்சி மீன்ஸ் ஒரு டிஷர்ட் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதை a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஆர்மி டியூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் கார்மெண்ட்னா அந்த நம்ம உள்ள ஒரு ஷர்ட் மாதிரி போட்டு மேலே ஒரு லூஸ் கிளாத் மாதிரி ஒன்று போடுவாங்க, அது மாதிரி. ஸோ அதை வந்து இன்னொரு பையன் போட்டிருக்கான். அவனுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்கின்னியாக இருக்குது. அவருடைய ஃப்ரேம் எப்படி இருக்குது, அந்த பையனோட ஃப்ரேம், அவன் வந்து ரொம்ப ஸ்கின்னி மீன்ஸ் ரொம்பவே ஒல்லியாக சாப்பிடாத மாதிரி இருக்கான். ஓகே, yet gazing at the two little figures
With their brown skins, tangled hair, and dark, earnest eyes, we felt ourselves strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola, the elder, was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. அதாவது அவங்கள அறியாமலே அவங்க அந்த ரெண்டு பேரால் அட்ராக்ட் ஆனாங்க. யாருன்னா அந்த ஏஜே க்ரோனின் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அந்த அவங்களுடைய ப்ரௌன் ஸ்கின், அவங்களுடைய ஹேர் எல்லாம் வந்து டேங்கிள்டாக இருக்குது, வாராத தலை மாதிரி இருக்குது, அவங்களோட ஹைஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது. இதனால் அவங்க ஸ்ட்ரேஞ்சாக ஒரு அட்ராக்ஷன் இருந்தது அவங்க மேலே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் அந்த கம்பெனியன் யாருன்னா வந்து அந்த டிரைவர் இல்லையா, ஸோ அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அப்படின்றது. இதில் பார்த்திங்கன்னா எல்டர் பிரதர் நேம் வந்து நிக்கோலா. ஓகே, ஸோ இந்த பையன் வந்து எல்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக்கோபோ, இவன் வந்து யங்கர் பிரதர், இவன் நியர்லி 12 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வி பாட் தேர் பிக்கெஸ்ட் பேஸ்கெட், அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிக்கெஸ்ட் பேஸ்கெட் ஆஃப் வைல்ட் ஸ்ட்ராபெரி அவங்க வாங்கிட்டு தே செட் ஆஃப் டுவர்ட்ஸ் த டவுனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next morning, coming out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square doing brisk business. இதே அவங்க அந்த our ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா இவங்க நேற்று மீட் பண்ண அந்த ரெண்டு பசங்களை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இந்த பர்சன் யார், ஏஜே க்ரோனன் வெளியே வரும்பொழுது அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கார் இல்லையா, அங்கேருந்து அவர் வெளியே வந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே பிரிஸ்காக வந்து பப்ளிக் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ரொம்பவே வந்து பிரிஸ்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஷூ ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ண ஒர்க் என்னது, வைல்ட் ஸ்ட்ராபெரி செல் பண்ணுறாங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து ஷூ ஷைன் பண்ணுறாங்க. ஓகே, இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. We watched for a few moments, then as trade slackened we went over. They greeted us with friendly faces. ஸோ இவங்க கொஞ்சம் நேரமாக அதை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லாக்கெண்ட்னா என்ன மீனிங்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிறது. ட்ரேட் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ட்ரேட்னா என்னென்னா அந்த வணிகம் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப கூட்டமாக க்ரௌடாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க அங்கே கிட்ட போய் அவங்கள க்ரீட் பண்ணலான்னு போகிறாங்க. I thought you picked fruit for a living, I said. We do many things, sir, Nicola answered seriously. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet Tom and other places of interest. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ஏஜே க்ரானன் பேசுகிறாரு. அதாவது ஐ தாட் யூ பிக்ட் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங், நீங்கள் வந்து பழம் விற்று தான் வாழ்க்கை நடத்துகிறீங்கன்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நிக்கோலா என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஒரு கிளான்ஸ் அவங்கள பார்க்குறாரு. அப்போ ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன், அதாவது நாங்கள் இந்த விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, வெளியூரில் இருந்தெல்லாம் வரவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த டவுனை சுற்றி காட்டுவோம். டு ஜூலியட் ஸ்டாம்ப்னா டாம்னா வந்து அந்த கல்லறை இல்லையா, ஸோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்போம். அண்ட் அதர் பிளேசஸ் ஆல்சோ, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பிளேசஸ்க்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறோம். ஸோ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு யூ டேக் அஸ் அலாங் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது as we made the rounds my interest was again provoked by their remarkable demeanorனா என்ன மீனிங்னா பார்த்தீங்கன்னா appearances அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களோட அவுட்டர் appearance இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க சுற்றி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அவர் போய் பார்க்குற இடத்த விட இவங்க மேலே அதிகமாக அந்த அவங்களோட அப்பீரன்ஸ் மேலே அதிகமாக அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. தே வர் சைல்டிஷ் எனஃப் அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ் மீன்ஸ் ஒரு இன்னசென்ட்டான ஒரு இதுதான் ஆர்ட்லெஸ்னா. ஓகே, ஜாக்கோபோ வாஸ் லைவ்லி ஆஸ் எ ஸ்குவரல். இவங்க வந்து சைல்டிஷாக இருந்தாலும் அவங்க இன் மெனி வேஸ் தே குவைட் ஆர்ட்லெஸ் இன்னசென்ட்டாகவும் இருக்காங்க அட் த சேம் டைம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தா யார், ஜேக்கோபோ குட்டி பையன் இருக்கால, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்குவரல் மாதிரி இருக்கான். நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங், ரொம்பவே வந்து என்கேஜிங்காகவும் இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவருடைய ஸ்மைலு. yet in both these boys' faces there was a seriousness which was far beyond their years. அதாவது அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான
இல்லாமல் அவங்க வயசை விட அதிகமான ஒரு சீரியஸ்னஸ் அவங்க முகத்தில் தெரியுது. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவங்க இதையும் தாண்டி அவங்க முகத்தில் ஒரு சீரியஸ்னஸ் நான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க வயசுக்கு ஏற்ற விஷயமே அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வயசில் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக அதாவது ஹாப்பியாக இருக்கிறது, எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறதுலாம் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த வயசுக்கு தாண்டி அவங்க முகத்தில் ஒரு சீரியஸ்னஸ் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. அப்போ வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே என்னாச்சு, நிறைய வந்து அவங்க அடிக்கடி பார்க்குறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி. ஓகே, ஸோ அடிக்கடி பார்த்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த ஏஜே குரோனன் இவங்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் வி வாண்டட் அ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ் or seats for the opera or the name of good restaurant, Nicola and Jacobo could be relied upon to satisfy our needs. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவருக்கு வந்து அமெரிக்கன் சிகரெட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. ஒப்பேரா மீன்ஸ் இந்த தியேட்டர் இது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது ட்ராமா பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் பிடிச்சி கொடுக்குறது, நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் நேம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்கள தான் வந்து ரிலை பண்ணியிருந்தாங்கன்றதையும் டிபெண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாரு. What struck one most was their willingness to work. During these summer days under the hot sun, they shined shoes, sold fruit, hawked newspapers, conducted tourists round the town and ran errands. அதாவது இவ்வளோ நடக்குது, ஓகே, எங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு என் மைண்டில் வந்து இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, எதனால் இவங்க இவ்வளோ வில்லிங்னஸோட ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இந்த சம்மர் டைம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸில் வரும். அதாவது என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த ஆன்சரை எழுதலாம். டியூரிங் தீஸ் சம்மர் டேஸ், அந்த சம்மர் டேஸில் அவங்க என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அண்டர் த ஹாட் சன், அவ்வளோ சம்மர்னாலே எப்படி இருக்கும், நமக்கு ரொம்பவே சன்னியாக இருக்கும், ரொம்ப வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த இதுலேயும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷூஸ் ஷைன் பண்ணுறாங்க, சோல்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஹாக்ட் மீன்ஸ் இந்த அலைஞ்சு திரிஞ்சு குவி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் விற்கிறாங்க. கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன், அதாவது டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஊரை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேன் எரண்ட்ஸ்னால் ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ், இந்த மாதிரி சிகரெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, சீட்ஸ் பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாமே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு சின்ன இது வந்து அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Nicola sat upright, tired. A bundle of unsold newspapers lay at his feet. Jacobo, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. So ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வரும்பொழுது, ஸோ இவங்க வந்து வெளியே வந்திருக்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த விண்டினா அந்த காற்று ரொம்ப அடிச்சிட்ருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா டெசர்டட் ஸ்கொயர், டெசர்டட்னா பார்த்திங்கன்னா அன்ஆக்குபைடாக இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகே, அந்த ஸ்கொயர் கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட்னா அந்த சைட் வாக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உட்காந்துட்ருக்காங்க அந்த லைட்ஸ் கிட்டே இந்த ஜெக்கோபோவும் நிக்கோலாவும். அதை பார்த்திங்கன்னா இவன் நிக்கோலா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்ருக்கான். கையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ், அவங்கக்கிட்ட விற்காமல் போன நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கால் கிட்ட வச்சுட்டு அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஜெக்கோபோ பார்த்திங்கன்னா அவனுடைய ஷோல்டரில் வந்து ஹெட்டை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். இது வந்து இட் வாஸ் நியர்லி மிட் நைட் டைமு. இந்த பசங்க ஏன் இங்கே இருக்காங்க, ஏன் இப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. Why are you out so late, Nicola? Waiting for the last bus from Padua. We shall sell all our papers when it comes in. அதாவது இவர் வந்து போயிட்டு எதுக்காக இந்த லேட் டைமில் வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு நாங்கள் வந்து லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், படுவாலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு. ஸோ அந்த பஸ் வந்துச்சுன்னா இங்கே என் கையில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் விற்றுடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். Must you work so hard? You both look rather tired. இவ்வளோ கஷ்டப்படணுமா நீங்கள்? உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே ரெண்டு பேரும் சொல்லி அவர் கேட்குறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரிப்ளை பண்ணுறான். அதாவது எங்களுக்கு அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான்.
But next morning, when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacobo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you, you have a meal. It's usually black bread and figs. Tell me, what do you do with your money? அதாவது நெக்ஸ்ட் மார்னிங் அதே மாதிரி இவர் அந்த ஃபவுண்டெயின் கிட்டே போயிட்டு அவருடைய ஷூவை ஷைன் பண்ண போகும்பொழுது அவர் கேட்குறாரு நிக்கோலா கிட்ட, நிக்கோலா, நீங்கள் 2 பேரும் ரொம்பவே ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ஆனால் பார்த்தா உங்களை பார்த்தா நிறைய செலவு பண்ணுற மாதிரி தெரியலையே, நல்ல நல்ல துணி போட்டுக்கலாமே, நீங்கள் போடலையே, கொஞ்சமாக தானே சாப்பிட்றீங்க, நான் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததே வந்து அந்த பிளாக் ப்ரெட்டும் அந்த கொஞ்சம் அத்திப்பழமும் தான் சாப்பிட்ருக்கீங்க, நான் இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்ல, வேறு ஏதோ இந்த மணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா he colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. அதாவது அவ்வளோ சன்பர்ன் ஃபேஸ் அப்படி இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் கொஞ்சம் கலராக மாற ஆரம்பிக்குது யார் அந்த பர்சன் கொஷின் கேட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தரையை பார்த்துட்டு பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துட்ருக்கான். You must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து எமிக்ரேட்னா என்னென்னா இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து மாறி போகிறது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எமிக்ரேட். ஸோ இந்த எமிக்ரேட்டுன்றது வந்து சிட்டிசன்ஷிப்பே வாங்குறது, அதாவது இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு மாறி போய் அந்த ஊர்லேயே வாழ போகிற மாதிரி இருக்கிறது தான் எமிக்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் அவர் என்ன பண்ணுறான்னா அவர் வந்து ஒத்து பார்த்துட்டு ஒரு பேச ஆரம்பிக்கிறான். We should greatly like to go to the States, but here at present we have other plans. அதாவது கண்டிப்பாக போகலாம், எங்களுக்கு ஆசையும் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் இப்போதைக்கு எங்களுக்கு வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். ஸோ அதுக்கு அவர் வந்து வாட்ஸ் பிளான்ஸ், என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. He smiled uncomfortably. Just plans, sir. He answered in a low voice. அதாவது என்ன பிளான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக பதில் சொல்ல முடியாத மாதிரி அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஒரு லோ டோனில். Well, I said, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? Nicholas shook his head, but suddenly Jacobo said, sir, he burst out. Every Sunday we make a visit to the country, to Poletta, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மண்டே இந்த சிட்டிலேருந்து லீவ் ஆகுறோம், உனக்கு ஏதாவது வேணுமா, என்ன ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நிக்கோலா வந்து இல்லை எதுவுமே இல்லை சார்னு அவனுடைய ஹெட்டை தலையை அசைக்கிறான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஜெக்கோபா என்ன பண்ணுறான்னா, சார் அவன் டக்குன்னு பர்ஸ்ட் அவுட் ஆகி அந்த பதில் சொல்கிறான். எவ்ரி சண்டே நாங்கள் வந்து கண்ட்ரி சைட் விசிட் பண்ணுவோம், பொல்லேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நாங்கள் விசிட் பண்ணுவோம், இங்கேருந்து அது 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக நாங்கள் பைசைக்கிள் எடுத்துகிட்டு தான் போவோம், பட் டுமாரோ நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக என்கிட்ட கேட்குறதுனால நீங்கள் எங்களை வந்து கார்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருன்னா இந்த ஜேக்கோபோ. ஓகே, I had already told Luigi he might have the Sunday off. However, I answered, I'll drive you out myself. அதாவது எனக்கு வந்து லியூகின்றது யாருன்னா அந்த டிரைவர் இல்லையா, ஸோ அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் அவன் இன்னைக்கு லீவு, சரி ஓகே நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். There was a pause. Nicola was glaring at his young brother in vexation. We could not think of troubling you, sir. It won't be any trouble. He bit his lip, then in a rather put out tone he said, very well. அதாவது இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன பாஸ் இருக்குது, ஒரு சைலண்ட் இருக்குது அந்த இடத்துல, சைலன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலா சொல்கிறான் அவங்க சின்ன பிரதர், அதாவது அந்த ஜெக்கோபோவை அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸேஷன் மீன்ஸ் ஒரு கோவத்தோடையும் ஒரு இதோடையும் பார்க்குறான், ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, வேண்டாம் சார் நான் உங்களுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பட் அந்த பர்சன் ஏஜே க்ரான்னு சொல்கிறாரு, இட் ஒன்ட் பி எனி ட்ரபிள், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் உதட்டை கடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
சரி ஓகே வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம். செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தோன்றதை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயத்த அந்த எஜுக்ரோனின் வந்து தெரிஞ்சுக்க வராரு இப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.